வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ +2க்கு அப்புறம் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் மனசுல என்ன நினைச்சாங்களோ, இப்போ ஒரு காலேஜ் சூஸ் பண்றதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, இந்த மாதிரி நாங்கள் என்னென்ன மனசுல டவுட் வச்சிருந்தோம் அது எல்லாமே ரொம்ப கிளியரா சொன்னீங்க சார். அது போக இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்க டவுட்ஸ் கேட்டதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மெயினா +2 முடிச்சுட்டு உங்க லைஃப் கேரியரை டிசைட் பண்ணவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல எப்படி ஒரு பிரான்ச்சை சூஸ் பண்ணணும், எப்படி ஒரு காலேஜை சூஸ் பண்ணணும்னு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் +2க்கு அப்புறம் நிறைய கோர்சஸ் இருக்கு. அதாவது நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஒரு இன்ஜினியரிங்ல எடுத்தோம்னா ஒரு 7-8 கோர்சஸ், ஆர்ட்ஸ்ல எடுத்தா ஒரு 4-5 கோர்சஸ், லா, அக்ரி, மெடிக்கல் இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா n நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. ஆனா நிறைய கோர்சஸ் நம்மளுக்கு தெரியல. சோ முதல்ல நீங்க +2 எக்ஸாம் முடிச்சோன தென் ரிசல்ட் வர்ற வரை இந்த இடைப்பட்ட காலம் ரொம்ப முக்கியம். என்னன்னா எக்ஸாம் எழுதுன கடைசி நாள்ல இருந்து ரிசல்ட் வர்ற நாள் வரை உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதுக்குள்ள உங்க கேரியர் நீங்க என்ன ஆக போறீங்க, எந்த காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு ஒரு டென்டேட்டிவ் இருக்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து பிறந்தவன நம்ம யார்ட்டையும் கேட்டாலும் என்ன சொல்லுவீங்க, நான் டாக்டர் ஆக போறேன், IAS ஆக போறேன், கலெக்டர் ஆக போறேன், இப்படிதான் சொல்லுவாங்க. பட் இந்த +2ல வந்த பிறகு நீங்க என்ன ஆகணும்னு முதல்ல லிஸ்ட் எடுங்க. ஒரு 5-6 லிஸ்ட் இருக்கும். மேபி ஒரு சிலவங்களுக்கு டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒரு சிலவங்க லாயர் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒரு சிலவங்க இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒரு சிலவங்க மெடிக்கல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் சொல்லி எடுத்துட்டா, இன்ஜினியரிங்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. மெக்கானிக்கல் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, சிவில் இருக்கு. இப்ப புதுசா இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓட லேட்டஸ்ட் பிரான்ச் நிறைய இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், IT, சைபர் செக்யூரிட்டி போக நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. முதல்ல நீங்க என்ன ஆகணும்னு முதல்ல டிசைட் பண்ணுங்க. நீங்க என்ன ஆகுறீங்கன்னு நீங்க முதல்ல டிசைட் பண்ணிட்டு ஒரு 5-6 இதை நீங்க டென்டேட்டிவா நோட் பண்ணுங்க. நான் இது ஆகணும்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்னு சொல்லி நோட் பண்ணலாம். மேபி நான் இன்ஜினியரிங்ல EC எடுக்கலாம், AIDS எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5-6 இதை நீங்க லிஸ்ட் முதல்ல எடுங்க. அந்த லிஸ்ட் எடுத்த பிறகு அந்த லிஸ்ட பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி இதுல ஒவ்வொன்னா ஃபில்டர் பண்ணிட்டே வாங்க. சோ நிறைய இதுல நீங்களே ஸ்பெசிபிக்கா 4-5 ஏரியா தான் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களா, அதுல நல்லா யோசிங்க. சரி, நான் இதுலதான் நான் போகணும் இருக்கேன். ஏன்னா இதுல என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா, பேரண்ட்ஸ் தன்னுடைய நாங்க ஆக முடியாததை பையன் மூலியமா சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது தவறான விஷயம். சோ அதனால அதே மாதிரி ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, என் ஃப்ரெண்டு இந்த இடத்துல சேர போறான், என் ஃப்ரெண்டு இந்த காலேஜ்ல சேர போறான், இந்த பிரான்ச் சேர போறான், அதனால நானும் சேர போறேன்னு சொல்லி ஒரு பிளைண்டா இருக்கீங்க. சோ அப்படியும் இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட் சைட்ல யோசிக்கிறதும் தவறு. பேரண்ட்ஸ் தன்னுடைய ஆசைகளை என்னால முடியாத பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் மேல திணிக்கிறதும் தப்பு. சோ நீங்க 2 பேருமே உட்காந்து ஒரு 2-3 நாள் டிஸ்கஸ் பண்ணுங்க. எப்ப நீ என்ன ஆகணும். ஏன்னா இங்க +2ல நீங்க என்ன பிரான்ச் எடுக்க போறீங்களோ அதுதான் உங்களை லைஃப் கேரியர் டிசைட் பண்ண போகுது. இப்ப நீங்க லா எடுத்தீங்கன்னா நீங்க லாயர் ஆக போறீங்க, இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்ட் போறீங்க. சோ அதனால டீச்சிங் போகணும்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க முதல்ல ஒரு சாய்ஸை ஃபைனல் பண்ணி இதுதான் ஆக போறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுங்க. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் முடிவு பண்ணிட்டீங்க. சோ இன்ஜினியரிங் முடிவு பண்ண பிறகு இன்ஜினியரிங்ல எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட்ல எந்த பிரான்ச் டிமாண்டா இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த இப்ப போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் எந்த பிரான்ச் அதிகமா இது இருந்துச்சுன்னா, ஆப்வியஸ்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதோட அலைட் பிரான்ச்சஸ் என்னன்னா AIDS, IT, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர்னு ஒரு வேர்டு வந்தாவே போதும், அதுதான் எல்லாத்தோட இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சோ அதுக்காக எதுவுமே யோசிக்காம பெரிய பெரிய காலேஜ்ல டொனேஷன் கொடுத்து மேபி 5 லட்சம் 6 லட்சம் இப்ப விசாரிச்சோம்னா மோர் தென் 10 lakhs மேல போயிருச்சு. முதல்ல நீங்க டிசைட் பண்ணுங்க,
நம்ம வந்து இவ்வளவு டொனேஷன் கொடுத்து ஒரு காலேஜ் நம்ம போகணும்னா அது வந்து நம்மளுக்கு ஒர்த்தா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு ஒர்த்தபிளா இருக்கும்னா முதல்ல டிசைட் பண்ணுங்க. ரைட், முதல்ல வந்து இப்ப இன்ஜினியரிங் சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க. இன்ஜினியரிங் சொல்லி டிசைட் பண்ணிட்டு என்ன பிரான்ச்னு வந்து நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. எந்த பிரான்ச்னு டிசைட் பண்ண பிறகு நீங்க பிளஸ் டூல வந்து எவ்வளவு வந்து நீங்க டென்டேட்டிவா மார்க் எடுப்பீங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிலவங்க வந்து என்ன செஞ்சிருப்பீங்க, ஜெய் மெயின் எழுதிருப்பீங்க. ஸோ அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ரெண்டு கேட்டகரிக்காக என்ன செய்யணும்னா, நம்ம வந்து எந்த இதுல வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேரணும். எப்பவுமே வந்து நீங்க பிரான்ச் நீங்க டிசைட் பண்றதோட எப்பவுமே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து எப்பவுமே வந்து கை கொடுக்கும். ஸோ அதனால வந்து இப்போ ஜெய் எழுதி நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து நீங்க அட்வான்ஸ் எழுதி ஐஐடி போறது நல்லது. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதான். அது இதுல வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல போறது நல்லதா, டிஎன்இஏ கவுன்சிலிங்ல வந்து இன்ஜினியரிங் போறது நல்லதா, இல்ல டீம்டு யூனிவர்சிட்டி போறது நல்லதான்னு கேக்குறீங்க. சோ பி ஃபிராங்க், என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஐஐடி இல்ல வந்து அட்வான்ஸ் எடுத்தா நீங்க ஐஐடில. இதுல என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா, எல்லாருமே வந்து ஒரு நேரோ மைண்டடா தான் இருக்கீங்க. தமிழ்நாடு லெவல்ல ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் படிச்சா வந்து சென்னையில படிப்பேன், இல்லாட்டினா வந்து என்ஐடி திருச்சியில படிப்பேன், அதிகபட்சம் போனா வந்து ஹைதராபாத் போவேன், காலிக்கட் போவேன், வாரங்கல் போவேன். சவுத் இந்தியாவுக்கு மேல வந்து உங்களோட திங்கிங்கே கிடையாது. எப்போ வந்து நீங்க ஜேஇ மெயின் எழுதி வந்து ஒரு ஆப்ஷன் கிடைக்குதோ அதுல வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. ஐஐடிஸ்ல வந்து எங்க கிடைச்சாலும் போங்க. அப்படி இல்லையா ஜோசா கவுன்சிலிங்ல வந்து நீங்க என்ஐடி சிஎஃப்டிஐ எல்லாம் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா எந்த ஊர்ல கிடைச்சாலும் நீங்க முதல்ல போகணும். அந்த மைண்ட் செட் வந்து நீங்க வரணும். அதே மாதிரி வந்து எந்த பிரான்ச், ஏன்னா இப்போ ஐஐடி என்ஐடில வந்து நீங்க எந்த பிரான்ச் படிச்சாலும் உங்களுக்கு வேல்யூ அதிகம், ஸ்கோப் நிறைய இருக்கும். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து நீங்க வந்து ஐஐடி, என்ஐடி, சிஎஃப்டிஏ, ஐஐடிஎம் இந்த மாதிரி வந்து எது இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருங்க. ஸோ ரைட், அதுக்கப்புறம் வந்து சார் அது முடியல சார், நான் அடுத்தது வந்து நான் என்னுடைய பிளஸ் டூ மார்க் வச்சுதான் வந்து நான் இன்ஜினியரிங் சேரணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஆப்வியஸ்லி வந்து ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி வந்து என்ட்ரன்ஸ் வச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிளஸ் டூவோட மார்க் வச்சு கட் ஆஃப் பேஸ் பண்ணி வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ வந்து நீங்க வந்து அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, சார் தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் சேர்றது நல்லதா இல்ல டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கிறதா நல்லதான்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு டைலையும் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் தான். அதுல வந்து ரொம்ப நல்ல காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ்ல நல்ல ரேங்கிங்ல இருக்கிற காலேஜ், அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன சொல்லுவேன், டீம்டு யூனிவர்சிட்டி சொல்லுவேன். அது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ்ல எது சார் பெஸ்ட் காலேஜ்னு பார்த்தோம்னா, இதுதான் வந்து இந்த இடத்துல தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய வந்து அவங்கள வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நானே வந்து ஒரு வீடியோ போடுறேன் யூடியூப்லனா, நான் வந்து தம்ப்நெயில்ல அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக என்ன செய்வேன்னா, டாப் 10 காலேஜ் இல்லனா டாப் 25 காலேஜ், டாப் 50 காலேஜஸ் போடுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க டாப் 50 காலேஜ் கிடையாது, நீங்க டாப் 100 காலேஜ் 150 காலேஜ் இருந்தாலும் எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். இதுல வந்து எப்படி இருக்கும்னா, நீங்க முதல்ல வந்து நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்க, முதல்ல வந்து நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்கன்னு வந்து நீங்க முதல்ல டிசைட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கட் ஆஃப் வந்து 160 தான் வரும். நீங்க சார் நான் கால்குலேட் பண்ணிட்டு என்னுடைய கட் ஆஃப் வந்து 160 ரேஞ்சில தான் வரும். அப்போ வந்து டாப் 50 காலேஜ்னு சொல்றாங்களே, டாப் 50 காலேஜ்லாம் வந்து ஜிமிக்ஸ். இது எதையே நம்பாதீங்க, நான் சொன்னாலும் நம்பாதீங்க. உண்மையிலே வந்து ஒரு டாப் 10 காலேஜஸ் சொல்லிடலாம். டாப் 10 காலேஜ் தான் வந்து நீங்க வந்து அல்டிமேட் வந்து பெஞ்சா இருக்கணும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி, அப்புறம் எம்ஐடி கேம்பஸ், அடுத்தது தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ், பிஎஸ்ஜி, அதே மாதிரி வந்து சிஐடி கோயம்புத்தூர். இது மாதிரி ஒரு 5 அண்ணா அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் காரைக்குடி, அப்புறம் சிக்ரி, இந்த மாதிரி ஒரு 7-8 தான் வந்து ஸ்டாண்டர்ட். சோ இந்த 7-8 வந்து நீங்க அதுல என்ன பிரான்ச் கிடைச்சாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும் சார். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நார்மலாவே வந்து 190க்குள்ளேயே வந்து இதெல்லாம் கட் ஆஃப் முடிஞ்சிடும், எல்லா பிரான்ச்சுமே முடிஞ்சிடும்.
இல்ல சார் நான் வந்து பிரைவேட் ரிலேட்டட்ல பார்க்கனாலும் அப்பவும் நீங்க என்னன்னா மறுபடியும் ஒரு 10 பிரைவேட் டாப் காலேஜஸ் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து SSN ஆப்வியஸ்லி எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னவா இருக்கும்னா SSN தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து காலேஜஸ் இருக்கு. நீங்க எப்படி வந்து ஒரு காலேஜை டிசைட் பண்ணணும்னா நான் முதல்ல சொன்ன ஒரு 7-8 காலேஜஸ் போக வந்து பிரைவேட்ல வந்து போன வருஷம் கட் ஆஃப் எப்பவுமே கம்பேர் பண்ணணும். போன வருஷம் வந்து 180க்கு மேல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 177ல நடந்ததுல அந்த 177ல வந்து எல்லாருமே வந்து ஒரு டாப் காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணிருப்பாங்க. டாப் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுங்க அதிகமான அட்மிஷன் ஆனது. ஸோ அதிகமா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஸ்டூடெண்ட் எந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணாங்களோ ஆப்வியஸ்லி வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி தானே பண்ணியிருப்பாங்க. அந்த காலேஜை லிஸ்ட் பண்ணுங்க. அந்த காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்லி பேசிட்டு இருக்கோம்னா செகண்ட் ரவுண்ட்ல வர 160 பையனை பத்தி பேசிட்டு இருக்கோம். 160 ஒரு பையனோ பொண்ணோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு வந்து ஒரு டாப் 50 காலேஜஸ்ல வந்து நம்ம பிரான்ச் கிடைக்காதுன்னு. அப்போ வந்து அவங்களுடைய ரேஞ்ச் என்னவா இருக்கணும்னா 155ல இருந்து 165 வரை வந்து போன வருஷம் எந்தெந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ்ல ஒரே மாதிரி தாங்க இருக்கும். நீங்க வந்து யாருமே வந்து பேரண்ட்ஸ் வந்து நான் வந்து இந்த காலேஜ்ல தான் படிப்பேன் இந்த ஊர்ல தான் படிப்பேன்னு சொல்றீங்க. அதாவது 160 ரேஞ்ச்ல இருக்கிற காலேஜ்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்டாண்டர்ட் தான். என்னவா இருக்கும் அந்த காலேஜ் எல்லாமே வந்து NACல A வாங்கியிருப்பாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து NBA வாங்கியிருப்பாங்க. ஒரு சில இது வந்து NIRF இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரே மாதிரி காலேஜ்ல இருக்கும்போது இப்போ 160 ரேஞ்ச்ல இருக்கிறதுனா வந்து நீங்க முதல்ல வந்து எங்க படிக்க போறீங்க டிசைட் பண்ணணும். நீங்க ஹாஸ்டல்ல படிக்க போறீங்களா இல்ல டே ஸ்காலர் ஆக போறீங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம சென்னை ஸ்டூடெண்ட்னு சொல்லி நம்ம பேசுவோம். 160 மார்க் எடுத்த சென்னை ஸ்டூடெண்ட்னா 160னா வந்து அந்த ரேஞ்சில வந்து எந்தெந்த காலேஜ் கிடைச்சுன்னு நீங்க ஒரு 20 காலேஜ் லிஸ்ட் அவுட் எடுங்க. அந்த 20 காலேஜ் லிஸ்ட் அவுட் எடுத்தீங்கன்னா இப்ப சென்னை வந்து நான் 19 சொல்லிட்டேன். ஆனா சென்னைன்னு சொன்னோம்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே என்னது சென்னை தான். ஏன்னா ஒரு சில காலேஜ் வந்து தாம்பரத்துல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் சைட்ல நிறைய காலேஜ், தாம்பரம் இந்த ஸ்ரீபெரும்புதூர் சைட்ல வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு. ஒரு சில காலேஜ் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஒரு சில காலேஜ் வந்து சென்னைக்குள்ள இருக்கு. சோ வந்து சென்னை தான் நம்ம ரீஜன் எடுப்போம். ஆனா வந்து சென்னைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 காலேஜ் வந்துடும். இந்த 100 காலேஜ்ல வந்து நீங்க வந்து டே ஸ்காலர் பிளான் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் 20 to 25 கிலோமீட்டருக்குள்ள வந்து நீங்க ஒரு மோர் தென் வந்து உங்களுடைய டிராவலிங் வந்து 1 hour to 1.5 hours வந்து நீங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும், இப்போ வந்து நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சைட்ல இருந்தீங்கன்னா நீங்க அந்த சைடு இருக்கிற பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லாம வந்து நான் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற காலேஜ் நல்ல காலேஜ் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இது மீனிங்லெஸ். ஏன்னா எல்லா காலேஜுமே ஒரே ரேஞ்ச் தான், ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ எக்ஸப்ஷனல் வந்து ஒரு 5-6 காலேஜ் தவிர மிச்சம் எல்லா காலேஜுமே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா NAC வாங்கியிருப்பாங்க. ஒரு சில பிரான்ச்சஸ் வந்து NBA வாங்கியிருப்பாங்க. நிறைய இது ரிசர்ச் வாங்கியிருப்பாங்க. பிளேஸ்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ரேஞ்சில் இருக்கிற காலேஜ்லாம் வந்து ஒரே மாதிரி தான் பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து டே ஸ்காலர் ஹாஸ்டலா பார்த்துட்டு அதுல வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து மெயினா உங்களுடைய ஃபீஸ் பேயிங் கெப்பாசிட்டி நல்லா தெரிஞ்சுக்கோ. உங்களுடைய ஃபீஸ் பேயிங் கெப்பாசிட்டி இஸ் மெயின். நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு வந்து நீங்க எப்படி இருந்தா செலவு பண்ணலாம்னு. அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய ஃபீஸ் பேயிங் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. சார் நான் வந்து லோயர் மிடில் இருந்தா வரேன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து கவுன்சிலிங்ல தான் அட்டென்ட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கவுன்சிலிங்ல தான் சீட் எடுக்கணும். இப்ப நான் சொன்னது எல்லாமே இந்த கிரைட்டீரியா எல்லாமே கவுன்சிலிங்ல எடுக்கிறவங்களுக்கு தான். கவுன்சிலிங்ல வந்து இந்த ரேஞ்சில் வந்து ஒரு 20 காலேஜ் சூஸ் பண்ணிட்டேன். அதுலதான் ட்ரிக்கி என்னன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து எப்படி வைக்கிறது அது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்றதுல எது வந்து ஒரே ரேஞ்ச் காலேஜஸ் தான் இருக்கும். பட் ஒரு காலேஜ்ல வந்து ஃபீஸ் வந்து 1.25 லட்சமா இருக்கலாம், ஒரு காலேஜ்ல 1.25 லட்சமா இருக்கலாம், ஒரு காலேஜ்ல வந்து 80,000 இருக்கலாம். ஒரே மாதிரி தான் இருக்கும்போது அப்போ வந்து நீங்க வந்து என்ன செய்யணும்னா ரைட் என்னுடைய ஃபேமிலி இதுக்கு வந்து 80,000 ஃபீஸ், அதுல முதல் பட்டாதாரி இருந்துச்சுன்னா எனக்கு 25,000 ரூபாய் வந்துடும். NBA பிரான்ச்னா 27,500 ரூபாய் வந்துடும். போக ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஒரு 4,500 வந்துடும். இது எனக்கு கழிஞ்சிரும்
அப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் 50,000 பே பண்ற மாதிரி தான் இருக்கும் இப்படின்னு யோசிக்கலாம். அதே மாதிரி வந்து SC ST இவங்கலாம் வந்து PMS ஸ்காலர்ஷிப்க்கு அலௌடு. அவங்களுக்கு வந்து ஒரு 50 + 7 57,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். ஸோ அப்போ வந்து 57,000 போச்சுன்னா வந்து நான் 25,000 ரூபா தான் வந்து என்னால் ஃபீஸ் கட்ட முடியும். ஸோ வந்து என்ன செய்யணும், நீங்க அந்த மாதிரி உங்க லிமிட்டுக்குள்ள இருக்கிறதே பெஸ்ட் காலேஜ், உங்க லிமிட்டுக்குள்ள பெஸ்ட் காலேஜை நீங்க அப்படிதான் சூஸ் பண்ணணும். அது போக வந்து நிறைய நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நிறைய ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் வந்து நீங்க 25ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அதிகமா போன்ஸ் வரும். அதிகமா போன்ஸ் வர்றத வந்து நிறைய காலேஜஸ் வந்து போன் பண்ணலாம். நிறைய வந்து மெயினா வந்து இதுல எங்க ஒரு இதுனா நிறைய வந்து ஃபேக் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ். ஏன்னா அவங்களாம் ஒரு காலேஜ்ல வந்து உங்க சேர்த்து விட்டீங்கன்னா கமிஷன் கிடைக்கும். ஸோ அதனால வந்து அவங்க அல்டிமேட் எய்ம் வந்து ஒரு ரொம்ப தரமானது, அதாவது 110 120 கட் ஆஃப்கே கிடைக்கிற காலேஜ்ல வந்து இது ரொம்ப நல்ல காலேஜ், இந்த காலேஜ் எல்லாம் ஃபீஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லி உங்களுடைய எக்கனாமிக்கல ஃபோக்கஸ் பண்ணி உங்க பிரெயின் வாஷ் பண்ணி உங்க மார்க்குக்கு தகுதி இல்லாத தரம் குறைந்த காலேஜ்ல சேர்த்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ஸ்காலர்ஷிப் வந்து நிறைய வரும், அப்படி இல்லாட்டாலும் பேங்க் லோன் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக உங்க மார்க்குக்கு டிசர்வ் இல்லாத தரம் குறைந்த காலேஜ்ல வந்து எப்பவுமே சேராதீங்க. ஸோ அதனால வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து நிறைய பேசுறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ இப்பவே லென்த்தியா போயிடும். அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நிறைய சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா என்ன செய்யணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ல எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸோட குரூப்க்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்புறம் லைக், கமெண்ட், உங்களுக்கு என்ன கமெண்ட் இருந்தாலும் போடுங்க கமெண்ட். அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும், அப்புறம் சப்ஸ்கிரைப். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் பேர் ஜாக்கிர் ஹுசேன், என் செல் நம்பர் 9842376822. எப்போ ஒரு மாதிரி எனக்கு கால் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.